1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம கண்ணு காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது நம்ம இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க, வசனத்தை எடுத்தோன்னே எல்லாம் படிச்சுட்டு ஓகே அல்லது கேட்டுட்டு எல்லாமே எனக்கு கிடச்சிடும், எல்லாமே எனக்கு கிடச்சிடும் கிடையாது. முதல்ல ஜெபிக்கணும், அப்புறம் விசுவாசிக்கணும். ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும், அப்புறம்தான் விசுவாசிக்கணும். சும்மா எடுத்தோன்னே நமக்கு எல்லாமே நம்ம கிடச்சிரும் பிடிச்சிரும் கிடையவே கிடையாது. நம்ம கடவுளுக்கு நேராக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கடவுளுடைய பார்வையில் நம்ம இருக்கணும். கடவுளுடைய பார்வையில் நம்ம சரியானவங்களாக இருந்தால் இது கண்டிப்பாக நடக்கும். ஏங்க பிரதர், இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு இருக்கிற கடன், எனக்கு இருக்கிற வியாதி, எனக்கு இருக்கிற பிரச்சனை சொல்லி புரியாது, அதெல்லாம் தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். கிடையாது, கடவுள் அப்படி கிடையாது. உங்களுக்கு இனிமேல் அந்த ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வைக்க போகிறது இல்லை. பை பர்த் நீங்கள் பிறக்கிற நாளில் நீ கடவுளுக்குள்ளே நீ சரியாக நடக்கும் பொழுது அது ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதம். அது கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். எகிப்தில் அடிமையாக இருந்த ஜனங்களுக்கு கானான் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. வாசிக்கலாம், யோசுவா 24வது அதிகாரம் 13வது வசனம். அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத் தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள். எவ்வளவு அநியாயமான விஷயம் இல்லது. எங்கிருந்தோ வந்து எல்லாம் ஆயத்தமாக இருந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து என்ன பண்ணுறாரு, கடவுள் அவங்களுக்கு கொடுக்குறாரு. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு கடவுள் பாருங்கள் நம்மளோட இருக்கிறவர். இது நம்ம நினைக்கும் போது இது எப்படாது அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் அது எப்படியோ ஒன்று, ஆனால் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருவார். உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்துருவார். அது இப்போ இல்லை, ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது. உங்களுடைய இருதயத்தின் நிறைவினால், உங்களுடைய இருதயத்தினுடைய விசுவாசத்தினால் அது ஆகும். கர்த்தருக்கு ஏற்புடையவர்களாக நீங்கள் நடந்து கொள்ளும்போது நீங்கள் பண்படுத்தாத நிலங்களையும் கட்டாத பட்டணங்களையும் நடாத திராட்சை தோட்டத்தின் ஒளிவ தோப்புகளின் பலனையும் உங்களால் புசிக்க முடியும். கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார். இனிமேல் ஆயத்தம் பண்ண போகிறதில்ல, ஏற்கனவே அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இதே மாதிரியான ஒரு வசனத்தை நான் வாசித்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, 1 சாமுவேல் 21வது அதிகாரத்தில் தாவீது வந்து சவுலுக்கு பயந்து வனாந்தரத்தில் ஓடும் பொழுது அவர் கையில் எந்த ஆயுதமும் இல்லை. அப்போ சாமுவேலினுடைய வேலைக்காரருடைய வீட்டுக்கு சென்று அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு ஏதாவது ஒரு ஆயுதம் கொடுங்க, ஒரு கத்தியோ ஒரு ஈட்டியோ ஒரு பட்டயமோ ஏதாவது ஒன்று கொடுங்க. வனாந்தரத்தில் காட்டு விலங்குகளுக்கோ அல்லது மனிதர்களுக்கோ நான் தப்பித்துக் கொள்வதற்கு என் இடத்துல ஒரு ஆயுதம் கூட இல்லை, நான் வெறும் கையாக நிற்கிறேன், எனக்கு ஏதாவது ஒன்று கொடுங்களேன்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த வேலைக்காரன் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, 1 சாமுவேல் 21வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு ஆசாரியன், நீ ஏலை பள்ளத்தாக்கில் கொன்ற பெலிஸ்தீனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்திற்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது, அதை நீ எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போம், அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கு இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகரில்லை, அதை எனக்கு தாரும் என்றான். நல்லா புரிஞ்சுங்க, தாவீதுக்கென்று பிரத்யேகமாக பார்த்து குறிப்பாக இஸ்ரவேலர்களை கொத்தாக கொல்ல வேண்டும் என்று பார்த்து கோலியாத்துக்காக செய்யப்பட்ட பட்டயம், அது கோலியாத்துக்காக செய்யப்பட்ட பட்டயம் அல்ல, அது தாவீதுக்காக செய்யப்பட்டது. அதை உருவாக்கும் பொழுதே தாவீதினுடைய கைக்கு வந்து சேரும் என்று கர்த்தருக்கு தெரிந்து அது பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது. எனக்கு தெரிந்து கோலியாத் அது ஒரு நாள் கூட யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பட்டயத்தை எடுத்து தாவீது தான் கோலியாத்தினுடைய தலையை வெட்டினார். ஆகவே உங்களுக்கு தேவையான அந்த பட்டயம் பாருங்களா, அது தாவீதினுடைய கைக்கு வந்து சேர்ந்துருக்குது. அது இப்போ தாவீதினுடைய பட்டயமாய் மாறிட்டுரு இல்லைங்களா? அதே போல தான் நீங்கள் நம்ம கடவுளுடைய வழியில் சரியாய் நடக்கும் பொழுது, கடவுளுக்கு நம்ம உண்மையாய் இருக்கும் பொழுது, கடவுளுக்கு சரியான நம் நேரத்தை நாம் கொடுக்கும் பொழுது, நம் இருதயத்தில் எப்பொழுதும் கடவுளை நாம் உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது, கடவுள் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்த நம்ம அந்த ஆசீர்வாதத்தை டிலே இல்லாமல் சீக்கிரமாக நம்ம கையில் கொடுத்துருவார். தேவன் தாமே இந்த சிறு செய்தி ஆசீர்வதிப்பாராக. நம்புங்க, ஜெபிங்க, வேதம் வாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தாமே சிறு செய்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.